மாப்ள, நீங்க வேலைக்கு போல? நான் போகாம அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க கோவப்படலாம் மாப்ள, நீங்க வேலைக்கு போறீங்களே. அதனால என்ன மாப்ள, இதெல்லாம் நானே எடுத்து வச்சிடறேன். அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன். மச்சான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தாரு, அப்பயும் நீங்க போய் பார்க்கல, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அவரை பாக்குறீங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை விசாரிச்சிங்களா? வந்ததுல இருந்து அவரை பிடிச்சி சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க. சும்மா இருங்க மாப்ள. இதுக்கப்புறம் நானே இவனை கைய கால உடைச்சா கூட அவளுக்கு வந்து பார்க்க மாட்டாளுங்க. ஏன்னா ஒரு தடவை பார்த்தாச்சு, செஞ்சாச்சு. நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு சந்தர்ப்பம் யாருக்காவது கிடைக்குமா? தானா கிடைச்சது விட்டுட்டு வந்து நிக்கிறானே, இவனை நான் என்னன்னு சொல்றது? அத்தை, புலம்பிக்கிட்டே இருக்காம மச்சானை கூட்டு போய் இதெல்லாம் சமைச்சு போடுங்க. அவரே சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, சாப்பிடறதுக்கு காசு கொடுங்க மாப்ள, அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஏன் வீட்டுல செய்ய மாட்டீங்களா? எங்க செய்யறது, எல்லாருக்கும் பசிக்குது இல்ல. அப்போ அவருக்காக கூட நீங்க வாங்க போல. வயிறுனா எல்லாருக்கும் ஒண்ணுதானே மாப்ள, நீங்க காசு கொடுங்க. டேய், போயிட்டு வரேன்டா. மச்சான், என்ன மச்சான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி? ஒண்ணும் இல்ல மாப்ள, விடுங்க. இங்க பாருங்க மச்சான், அத்தை சொல்றாங்கன்னு மறுபடியும் தப்பான வழியில போயிடாதீங்க. நீங்க மதி சிஸ்டரோட மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும், அதான் நல்லது. சுஜி, சுஜி, வா அப்சரா, வா வந்து உட்காரு. வா அப்சரா. இன்னைக்கு ஆபீஸ் லீவு, அதான் வீட்லயே இருந்துட்டேன். எப்போ வந்த அப்சரா? உங்க ஃப்ரெண்ட் செஞ்சது கரெக்டா திவாகர்னா? இல்லம்மா, அவன் இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. ஒரு பொண்ணோட பாவம் நிச்சயமா அவனை சும்மாவே விடாது. அது விடுதோ இல்லையோ, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். எந்த தப்புமே செய்யாம என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல. நான் கஞ்சா விக்கிறவளாம். அவங்கள ஒரு வழி பண்ணாம விட்டேன்னா அது நான் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்சரா, அவனுக்கு செஞ்சதை மன்னிக்கவே முடியாது. இப்ப நீ உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா அப்சரா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. சாப்பாடு, தண்ணி, இதெல்லாம் சுத்தமா வெறுத்து போச்சு. அப்சரா, நாங்க உன்னை வந்து பாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். உன்னை எங்க வச்சிருந்தாங்கிற தகவலை கூட எங்களால தெரிஞ்சுக்க முடியலம்மா. நீ போன் பண்ணி இந்த மாதிரி பணம் கொடுத்து என்ன கழட்டி விட பாக்குறாங்கன்னு சொன்னப்பவே எங்க 2 பேர் மனசும் கேட்கல. உடனே உன்னை தேடிட்டு ஹாஸ்டலுக்கு வந்தோம். அதுக்குள்ள உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. ஹாஸ்டல் வார்டன் தான் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க பண்ணது. ஹாஸ்டலுக்கு தான் போயிட்டு வரேன். உங்ககிட்ட தான் என் திங்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. என்னோட மேரேஜ் சர்டிபிகேட்ஸ், போட்டோஸ் இதெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. அதை வச்சு அவரை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. திவாகரண்ணா, அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். அது என்ன ஆச்சுன்னா? இல்லம்மா, அது வந்து அது என்னன்னா ஆச்சு? இல்லம்மா, சஞ்சய் நல்லவன், தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு அந்த சுரேஷ் மாதிரியே அவனுக்கு வக்காலத்து வாங்க போறீங்களா? என்ன திவாகரண்ணா,
ஏன் பேசாம இருக்கீங்க? அப்சரா, உன்னோட சூட்கேஸு இப்போ எங்ககிட்ட இல்லைம்மா. சஞ்சயும் சுரேஷும் வந்து அதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவனுக்கு கேட்கவே இல்லை. திடீர்னு அன்னைக்கு வந்து உன் சூட்கேஸை உடைச்சு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இருந்திருந்தா கண்டிப்பா அவங்கள எடுத்துட்டு போக விட்டுருக்க மாட்டேன். நான் இல்லாதப்போ இவர்கிட்ட எதையோ சொல்லி மிரட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்சரா. சாரி அப்சரா. எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் சரி, ஆனா முழுசா பண்ணாம இப்படி அரைக்குறையா பண்ணிட்டீங்களே. என் உயிரை காப்பாத்துறதுக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் அது மட்டும்தான். அதுவும் போச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதான் என் தலைவிதினா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல என்ன நடந்துரும்னு நானும் பாக்குறேன். சரி, நான் கிளம்புறேன். ஹே இரு அப்சரா, தங்கிட்டு போலாம். பரவாயில்ல, நான் வரேன். அண்ணா, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுமா. அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. எப்படியும் இப்ப சஞ்சய் நாளை வச்சு தேடிட்டு இருப்பான். அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் வேணும். ஒருவேளை சஞ்சய் என்ன பத்தி கேட்டா நான் இங்க வந்ததை பத்தி தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, சத்தியமா சொல்ல மாட்டோமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். வரேன். ஹலோ ஹலோ, செல்வா இருக்காரா? நீங்க? நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம். ஆமா சார், பர்சனல் லோன் அப்ளை பண்ணிருந்தேன். எப்ப சார் கிடைக்கும்? ஏற்கனவே நீங்க வாங்கின பர்சனல் லோனை எப்ப கட்டுவீங்கன்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணோம். எப்ப கட்டுவீங்க? அப்ப நீங்க அந்த பேங்க் இல்லையா? எந்த பேங்க்? சார் சார் நீங்க பேசுறது சரியா கேக்கல. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ. அப்பாடா, இவங்க இம்சை தாங்க முடியல. அக்கா கல்யாண மாப்பிள்ள நீ தான் சொன்ன உடனே ஏற்கனவே பார்த்த வீடு கூட புதுசா தெரியுது. இத பாரு, கல்யாண நேரம், வீட்டுக்கு ஆளுங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. உன் ஒருத்தியால சமாளிக்க முடியாது. பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு இன்னும் 2 ஆளை சேர்த்து வச்சுக்க. சரிங்கம்மா. புரிஞ்சுதா? நாளைக்கே வேலைக்கு வந்துட்டு சொல்லு. சரிம்மா. இத பாரு, சரி சரின்னு சொல்லிட்டு சுத்தம் இல்லாம இருந்தது தொலைச்சு புடுவேன். தொலைச்சு போ. சரிம்மா. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கத்த. கல்யாணத்துல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு மாமா சொன்னாரா, அதான் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிச்சு. அப்படியா? அவன் ஒருத்தனாவே எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கான். அதான் உங்களே வர சொல்லிருக்கான் போல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. கவிதா மேலதான் இருக்கா, போய் பாருங்க. சரி அத்தை. அக்கா அக்கா அக்கா. டேய் செல்வா, வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சரி, நீ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு வந்துருப்போ. அதெல்லாம் அப்புறம்க்கா, நீ போன்ல சொன்னியே அதெல்லாம் உண்மையிலே நிஜமா? ஆமாண்டா. இது பாரு, உன் குரங்குத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு 2-3 நாளைக்கு ஒழுங்கா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தேன், அவங்க தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்க்கா. ஹலோ, நான் தாண்டா சிவா பேசுறேன். என் போன்ல இருந்து பண்ண எடுக்க மாட்டியா? காலமா நிப்பாயில. இல்ல சிவா, அது வந்து நீ எதுவும் பேசாத. இப்ப எனக்கு பணம் வேணும். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தல நினைச்சியா? இப்ப எங்க இருக்க நீ? வீட்லதான் சிவா. இன்னும் 1/2 மணி நேரத்துல பணம் வரணும். உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன் சிவா. இத பாரு, போன் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குறியா? உன்கிட்ட போய் அப்படிலாம் பண்ணுவேனா? பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு. இல்ல சிவா, இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுறேன். உடனே கூப்பிடுறேன்.
டேய் மறுபடியும் எல்லார்கிட்டயும் கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சு திரியறியா? இல்லக்கா ஒரு தடவை தான்க்கா வாங்கினேன், அது அடிக்க மறுபடியும் வாங்கினேன், அப்புறம் அதை அடிக்க அப்படியே போயிட்டு இருக்குக்கா. டேய் மாமாக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். உனக்கு திவ்யாவை கட்டி வைக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு எதையாவது செஞ்சு தொலைக்காத. கா நீ சொல்றது எதுவுமே நம்ப முடியலக்கா. வேணா ஒண்ணு பண்ணலாமா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். கா நீங்க 2 பேரும் தேவையில்லாம இதுலயே மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடா. அதான் எப்படிங்கிற? டேய் ஒரு நிமிஷம் இரு. இத பாரு. இவன் தான் திவ்யாவுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அந்த பொண்ணை ஏமாத்திட்டு பணத்துக்காக திவ்யாவை கட்டிக்க ரெடி ஆயிட்டான். இப்ப சொல்லு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா முடியாதா? ஒரு தடவை இல்லக்கா 10 தடவை கூட நிப்பாட்டலாம். அவ்வளவு பெரிய தில்லலாம் கிடையாது. அண்ணி அண்ணி அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷமா ம். போலாமா? ஹலோ அடிங்க பாத்தியா உன் புத்திய காட்டிட்ட. இல்ல சிவா. வீட்டுல இருக்கிற பொய்யா சொல்ற? இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. சிவா நீ எங்க இருக்கன்னு விஷயம் தெரிஞ்சு போச்சு. உங்க அக்கா வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கியாம்ல, அங்கேயே வந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம்டா. சிவா சிவா ப்ளீஸ் சிவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு சிவா. இப்பதான் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுத்துக்கோ. 75,000 தானே, உனக்கு மொத்தமா 1 lakh கொடுத்துறேன். நீ ஒன்னும் கழிக்க வேணாம், நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். சிவா 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 ப்ளீஸ் சிவா, ப்ளீஸ் சிவா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கருணை காட்டுறதாண்டா பாவம். சிவா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ சிவா. நாளைக்கு நான் பணம் தரலனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இத பாரு, இதான் லாஸ்ட். இதுக்கு மேல உனக்கு தவணை தர முடியாது. நாளைக்கு என் பணம் வந்தாகணும். நடு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. எந்திரிச்சு உள்ள போமா. இவ ஒருத்தி என் நிலைமை புரியாம பேசிக்கிட்டு போடி. உள்ள போய் எதனா வேலை இருந்தா பார்ப்போ. ஏன் கவலை நினைச்சு நான் அழுதுட்டு உட்காந்து இருக்கேன். என்ன ஆயி போச்சு இப்போ? ஆமா, இதுக்கு மேல என்ன ஆகணும்? இந்த உருப்படாதவனை பெத்து என்னென்னமோ நான் திட்டம் போட்டு வச்சிருந்தேன், எல்லாம் நாசமா போச்சு. இந்த பாருமா, இனிமே இந்த மாதிரி திட்டம் போடுறது, குடிய கெடுக்கிறது, அடுத்தவங்களை போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நல்லபடியா உழைச்சு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரி வேலையை பாருங்க. ஏய், நானா மாட்டேங்கிறேன். நான் உழைச்சா சாமிக்கு பிடிக்காதடி. நல்லா என் வாயில வந்துட சொல்லிட்டேன். அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து இருக்காங்க பாரு, ஒரே மாதிரி. ஏய், இந்த பாரு, என்ன நடந்தாலும் அவனோட என்ன சேர்க்காத. அதை விட நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவேன். என்னடா பாக்குற? கேவலம் தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுல ஒரு 2 நாள் தங்கி சோறு தின்னுட்டு வர முடியல. உன்னையெல்லாம் நம்பி அந்த கல்லால உட்காரணும்னு கனவு கண்ட பாரு. என் புத்தி அப்படியே செருப்பால் அடிக்கணும்டா. மா, இப்போ நீ திருந்துற ஐடியாவில் இல்லையா? ஏய், என் மருமக ஒரு பொட்டி பாடுற ஆரம்பிச்சிருக்கா. அந்த கல்லாப்பட்டியில உட்கார்ந்து வரவு செலவு கணக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பாடி. இதுல திருந்துறக்கு என்னடி இருக்கு? நீ சொன்ன மாதிரி இப்பதாண்டி அம்மாவுக்கு உழைக்கணும்னு ஒரு ஆர்வமே வந்திருக்கு. அந்த ஆர்வம் நீ சொந்தமா கடை ஆரம்பிச்சு கலால உட்கார்துல இருக்கணும். அண்ணி ஆரம்பிச்ச கடையில இல்ல. இதெல்லாம் அடுத்தவங்க சொத்த ஆட்டைய போடுறது. ஏய், சும்மா போடி. என்ன மாப்பிள்ள இது? அத்தை, இது வல்லார, இது முடக்கத்தான், இது சிறுகீரை, இது முளைக்கீரை. ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, கடை வைக்கிறதா இருந்தா வாசல்லே போட்டு வித்துட்டு வர வேண்டியதானே. உள்ள எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? வீட்டுக்குள்ளே வச்சு வியாபாரம் பண்றது? அத்தை, இது வியாபாரத்துக்கு இல்ல, சாப்பிடறதுக்கு. யாருக்கு? என்னத்த நீங்க? இதோ மச்சான் அடிபட்டு கிடக்குறாரு, அவர் உடம்ப தேத்தி நல்லபடியா கொண்டு வர வேண்டாமா? அதான் இத்தனை வகை கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? பாத்தியாடா சோமு, நீதான் அவரை பத்தி தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க.
உனக்கு நல்லதுங்கிறக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாரு. மா அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லு. டேய், உனக்கு அத வாங்கி கொடுத்தா கூட தப்பு இல்லடா. இங்க பாரு, அவர் விஷத்தையே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நீ குடிச்சுதான் ஆகணும். ஒழுங்கு மரியாதையா இந்த கீரையெல்லாம் சாப்பிட்டு முடி சொல்லிட்டேன். மா என்னடா? கொஞ்ச நாள் நான் பட்னியா இருக்கேம்மா. டேய், உனக்காக மாப்பிள்ள வாங்கிட்டு வந்திருக்காருல்லடா. ஐயே, உங்க சண்டை பெரும் சண்டையா இருக்கே. எவ்வளவு பொறுப்பா மச்சானுக்காக கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. போமா, எழுந்து போய் சமை. சமைக்கிறதா? ஏண்டி, உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்தினால உன் புருஷன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. வேற இதெல்லாம் கொண்டு வச்சு சமைக்க சொல்லி என்ன பழி வாங்குற மாதிரில இருக்கு. அத்தை பரவாயில்ல, மச்சானுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். போங்க, போய் சமைச்சு போடுங்க. கொடுங்க. வா சித்து. மா இங்க வாமா. மதிமா, மதி தான் கூப்பிடுறா. நான் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், நீ ரிப்ளை பண்ணு. நான் அப்ளை பண்றேன். அது அப்ளை இல்லம்மா, ரிப்ளை. ஏதோ ஒண்ணு குடுறா. ஹலோ, நான் மதி பேசுறேன். சொல்லு மதி, நான் தான் அத்தை பேசுறேன். ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் மதி வந்தோம். கால் எடுத்து உள்ள வச்சோம், மணி அடிச்ச மாதிரி நீ போன் பண்ணிட்ட. அவருக்கு எப்படி இருக்கு? நான் இன்னும் அவனை பாக்கலையம்மா. ஏதோ ஒட்டி கட்டி வச்சிருக்கதாக சொன்னான். இனிமேதாம்மா பாக்கணும். நீ தான் வச்சு பாத்துக்கிட்டேன்னு சொன்னான். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்ததுமா. இப்ப இங்க வந்துட்டான். அவன் சும்மாவே இருக்க மாட்டாமா. அவன் நீ நல்ல குணத்துக்காரி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவனை வச்சு பாத்துக்கிட்ட. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உன் கூட சண்டை போட்டிருக்கான்.